சொல்றாங்கன்னா நாங்க வந்து காசே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுலதான் நான் கேட்டுருக்காங்க, நான் இப்ப எழுதி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதை வச்சு நீங்க பயன்படுத்திக்கிறீங்க, அவ்வளவுதான். இல்ல சார், கொஞ்சம் இந்த வாசகங்களை மாத்தினா நல்லா இருக்கும். இல்ல சார், நீங்க நாங்க வந்து இல்ல நீங்க நேரடியா நீங்க வேற விசாரணை பண்ணிக்கிறீங்க. இல்ல சார், எனக்கு உங்க நான் வந்து எனக்கு அந்த ஊர்ல நான் வந்து ஒரு வார்டு மெம்பரு, நீங்களும் கூட்டணியில இருக்கீங்க. எங்களுக்கு வந்து இதுல வந்து நாங்க ரொம்ப அளவுக்கு அதிகமா நாங்க இன்னொரு வாழ விரும்பல. நான் எழுதி கொடுத்தாங்க, இதே மாதிரி கேட்டாங்க. பள்ளிவாசலுக்குமே கேட்கலன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அப்படிலாம் எழுத முடியாது. எது நடந்தோ நம்ம அந்த மாதிரி நான் எழுதி கொடுக்க பாத்துருக்கீங்களா அந்த லெட்டர்ல வந்து நாங்க உங்க பள்ளிவாசல கேட்கலைன்னா நாங்க கொடுக்க முயற்சி பண்ணலைன்னா எழுத நீங்க என்ன நடந்தீங்க நீங்க வந்து ஆக்சுவலா அந்த பள்ளிவாசலுக்கு மட்டும் கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு அடிஷனலாக எழுதி கொடுத்துருவேன். நீங்க உங்க கட்டுரை இருக்கிற அளவுக்கு நான் எழுதிட்டு இருக்கேன். ஏன்னா எழுதி கொடுத்துருக்கேன். நான் பள்ளிவாசல் கட்ட நன்கொடை கேட்டிருந்தனர் அப்படிதான் எழுதியிருக்கேன். அப்புறம் பாம்பனில் அந்த பள்ளிக்கு திரவிய பள்ளி என்று கூறுவார்கள். அதன் அடிப்படையில் அந்த பள்ளி டிஎன்டிஜி அமைப்பு என்று கருதி டிஎன்டிஜி நிர்வாகிகளிடம் பாம்பனில் உங்கள் பள்ளிக்கு நன்கொடை கொடுக்க போகிறோம் என்று தொலைபேசி தெரிவித்தேன். இதுதான் திறமைக்கு மன்னிக்கவும் எழுதியிருக்கேன். வேற நீங்க கொஞ்சம் சொல்றது நடந்து நாங்க சொல்றோம், அளவுக்கு நீங்க என்ன பண்ணீங்களோ பண்ணிக்கிறீங்க. ஒரு சின்ன கிராமத்துல ஒரு அமைப்புல வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு தூரம் இது பண்றீங்க. எல்லாரும் நண்பர்கள் நீங்க இருக்கிறதுனால அவங்க வந்து கேட்கற மாதிரி எனக்கு வந்து எல்லாரும் வேண்டாம். எனக்கு உங்களை நீங்களும் உங்க அவங்க இங்க உள்ள நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்கூட என்னால நான் ஒத்துக்கிறேன். 2 இதையும் நான் ஒத்துக்கிறேன். நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். தௌஹீத்துங்கிற பேரை நம்பி நாங்க அங்க உள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து தௌஹீத்துங்கிற பேருனாலதான் இவர்கிட்ட வந்து பணம் கொடுக்க போறேன்னு சொன்னோம் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டு எழுதுறேன். உங்ககிட்ட பணம் கேட்டது யாராரு? அவர் ஹபீபுல்லா உங்கள்ட்ட பணம் கேட்டதா? அதுல எனக்கு யாரும் பேரே தெரியாது. இங்க 4 பேர் உட்கார்ந்து பேசுறாங்க, அவங்க பேர்ல உண்மையா எனக்கு தெரியாது. அப்புறம் பேர் தெரியாம நீங்க எப்படி சார் ஹபீபுல்லா என்பவர் பணம்? அவங்க வந்து அன்னைக்கு எழுதி கேட்கல எழுதி கேட்கல சொல்றாங்கல்ல, நாங்க தான் வந்தா அவர் தான் தலைவர் சொல்றாரு. நான் அதனால வந்தாலும் எழுதி கொடுக்குறேன். அன்னைக்கு நீங்க இப்ப வந்து உட்கார்ந்து தம்பி பேர் கூட எனக்கு கரெக்டா தெரியாது. இல்ல சார், அன்னைக்கு மாவட்டத்திலும் தெரியும், அவ்வளவுதான் தெரியாது, உண்மையில தெரியாது. சார், இப்ப எங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கடிதம் நியாயமான கடிதம், யாரு பேரும் நீங்க மென்ஷன் பண்ணல. ஆனா அவங்க ஜாக் அமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்துல ஹபீபுல்லா என்பவர் வந்து என்கிட்ட காசு. ஆமா, அதோட கண்டிப்பா செஞ்சாலும் சார் இருக்கு. சரி சார், அது நீங்க யாருன்னு தெரியாதுங்க, அப்புறம் எப்படி சார் நீங்க அவர் பேரை மென்ஷன் பண்ணீங்க? இல்ல சார், அன்னைக்கு வந்து உட்கார்ந்து நான் சார் தலைவர், நாங்க உட்கார்ந்து அன்னைக்கு கேட்டவங்க பள்ளியாரு கேட்டேன்னு சொல்றாங்க. அப்ப கேட்டுக்கங்க, இப்ப எப்படி யார கேட்டது என்பவர் பணமே கேட்கவில்லைங்கிற மாதிரில நீங்க எழுதிருந்தீங்க. என்ன சார், நான் உங்களுக்கு திருப்பி திருப்பி படிச்சிருக்கீங்க, ஒன்னும் புரியல. இல்ல சார், அதாவது நான் சொல்றேன் பள்ளிவாசல் கேட்ட நண்பரை கேட்கணும்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு திருப்பி திருப்பி நீங்க கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல சார், நான் அதை கேட்கல. அந்த ஹபீபுல்லா என்ற நபர் அன்னைக்கு காசு உங்கள்ட்ட கேட்டாரு, அந்த நன்கொடை உங்ககிட்ட கேட்டாரு, நான் கேட்கிறேன். அது ஆமா சார், அப்படிதான் அன்னைக்கு வந்து சொன்னாங்க, எழுதி கொடுத்தேன். இல்ல சார், அன்னைக்கு சொன்ன ஓகே சார், நீங்க ஃபர்ஸ்ட் பள்ளிக்குள்ள என்ட்ரி ஆனீங்கல்ல, அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, எல்லாரும் வச்சு ஒரு ஜமாத்துல வச்சு பஞ்சாயத்து வைங்க. நான் வந்து சாட்சி சொல்றேன். சாட்சிக்கு கேட்கல சார், நான் ஒரு வேற என்ன சார், நான் உங்களுக்கு நீங்க என்ன கேட்கறீங்களோ எழுதி கொடுத்துட்டேன். நான் தான் தப்பா வந்து மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு சார் உங்க தவிர்த்து பள்ளிக்கு தெரியாம கொடுக்க போறேன்னு சொன்னேன். அவர் வந்து இல்ல நம்ம கூட்டணியில நிப்பாட்டிட்டாங்க, அதுதான் நடந்தது. இது பெருசா நீங்க சொல்ல அப்பதான் நீங்க பாட்டு நீங்க கை பண்ணி எழுதி அனுப்பி விடுங்க, நான் கைது போட்டு கொடுத்துறேன். எம்எல்ஏ கேட்டுக்கீங்க சார். இல்ல சார், நீங்க வந்து இல்ல இல்ல சார், நீங்க நான் அவர் சொல்ல விருப்பம் இல்லாக்கிறாரு. நீங்க எம்எல்ஏ கூப்பிட்டு உங்களுக்காக நடந்தீங்க, நீங்க ஒரு வரி எழுதி வாங்க முடியுமா பாருங்க. நான் ஒரு கேட்டுக்காக நீங்க எல்லாம் ஒரு மரியாதையா நம்ம கூட்டணி அரசியல் தொடர்ந்து பண்ணணுங்கிறதுனால நான் இதெல்லாம் பண்றேன். அவர் போட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டு நீங்க அவர்கிட்ட கேட்டு பாருங்க கொஞ்சம் போன் பண்ணி. அது விஷயம் அது இல்ல சார், இப்ப வந்து அது விஷயம் அதுதாங்க. நான் வந்து பொறுப்பா பதில் சொல்றேன், அதனால நீங்க எவ்வளவு கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. கிராஸுக்கு நான் சொல்லல சார், நீங்க அன்னைக்கு அந்த ஹபீபுல்லாங்கிற நபரே உங்களுக்கு தெரியாதுங்கிறீங்க. ஆனா அவருக்கு நீங்க எழுதி கொடுத்துருக்கீங்க ஹபீபுல்லாங்கிற நபர் என்ற காசு கேட்கலன்னு சொல்லிட்டு. மேட்டரா தானே சார் பிரச்சனை வந்த காரணமே? எனக்கு தெரியாது. உண்மையில வந்து நாங்க தான் ஹபீபுல்லான்னு சொன்னா நாங்க அன்னைக்கு கேட்கல. ஹபீபுல்லா யாரும் தெரியும், ஹபீபுல்லா சொல்றாரா? ஆமா சார், அவர்தான் சொல்றாரு. யாரும் தெரியாது சார், எனக்கு உண்மையில தெரியாது. அவங்கலாம் அவங்க வந்து சொன்னாங்க உட்காந்துருக்காங்களா ஹபீபுல்லா, நான் தான் செயலாளர், நான் தான் சுல்தான், ஒரு 4 பேர் வந்து சொன்னாங்க. ஆமாங்க, இங்க உங்க பள்ளிவாசல் நடந்தேன். எனக்கு ஆளை மூஞ்சி தெரியும், பேரா தெரியும். இப்ப சொல்லுங்க, உங்க மாவட்டத்தில் பேர் உண்மையில எனக்கு தெரியாது. அதாவது எங்க உள்ள பிராக்டிக்கல் டிஃபிகல்டி நாங்க ஆலையில நண்பர்கள் அவரா அன்னைக்கு எனக்கு வந்து இன்னொரு மாவட்ட செயலாளர் இன்னொரு 4 பேரை பார்த்தா பழகிடுவேன், அவ்வளவுதான். சலிமுல்லாக்கான பேர் எனக்கு தெரியும், ஏன்னா ஒரு 10 வருஷமா அவர் கேட்டு எனக்கு தெரியும். ஒரு தொடர்ந்து இருக்காரு, தம்பி கூட்டா வந்திருக்காரு. இருந்தாலும் அவர் என்ன மாதிரி ஒரு மாவட்டத்தில் மதிச்சுதான் அவர் கேட்கறதுக்கு எழுதி கொடுத்துட்டு இருக்கேன். 4 நாள் எப்படி பாத்துக்காரு அவர் பேர் எனக்கு ஞாபகம் வந்துடும். அதனால அடிக்கணும் எழுதி கொடுத்தது எழுதி கொண்டு எனக்கு உடம்பு இல்லை, அடிக்க கேட்கறேன். நான் என்ன சொல்றேன்,
ஒரு ஒரு நபர் பேரை நீங்க குறிப்பிட்டு நீங்க கொடுத்தீங்க லெட்டர் வந்து என்கிட்ட ஹபீப்ல அன்னைக்கு வந்து இப்ப தம்பி வந்து உட்காந்துட்டு பிஎல்டிசி நிர்வாகின்னு போட்டிருக்கேன். அதுல வந்து இப்ப என் பேரை எழுதி சார்னா நான் உங்க பேரை கேட்டு எழுதிட முடியல. அன்னைக்கு வந்தவங்க இல்ல நான் என்ன சொல்றேன், அன்னைக்கு வந்திருக்காங்கல்ல, நாங்க தான் அன்னைக்கு கூட அன்னைக்கு வந்து அவரு இல்ல வேற யாரோ 2 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. எனக்கு யாரு பேரு ஊர்ல தெரியாது. நாங்க கூட போயிட்டு நாங்களே எரிச்சல் இருந்தாங்க சீட்டு கொடுக்கல. எங்க பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் எங்க அமைப்பை பொறுத்த வரைக்கும் மக்கள் நம்பக்கூடிய அமைப்பா இருக்கு. உண்மைதான் நாங்க எழுதிக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன் சார். நீங்க எழுதுனது கரெக்ட். அந்த மாதிரி இப்பதான் நான் சொல்றேன், நீங்க சொல்லுங்க அந்த மாதிரி கழிவுன்னு புரிஞ்சுக்கிட்டு வந்து எழுதி கொடுத்துருக்காருன்னு சொல்லுங்க. சரியா நீங்க வந்து ஊருக்கு ஒரு பேரை வேற பேரை எல்லாரும் வச்சுக்கிட்டு நீங்க எங்களை குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க என்ன அவங்க தகுதியே கிடையாது. அவங்க வந்து அவங்க மேல பேச போட்டாங்க. ஏன் நீங்க தப்பா வந்துட்டு எங்க பேரை ஏன் வச்சிருக்கீங்க, அதை எதுக்கு சொல்லாம அந்த ஊரு கூட தகுதி சொல்லிங்கிறாங்க. தௌஹீதுங்கிற வார்த்தையை நம்ம வந்து இது பண்ண முடியாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துன்னு வந்ததான். ஏன்னா தௌஹீத் ஜமாத்துன்னு கூட சொல்லுவாங்க எங்களை. ஆனா வந்து உங்க அமைப்புலாம் வந்து ஒரு டிசிப்ளினான அமைப்பு, ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன். அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அந்த எம்பரேஸ்மெண்ட் கண்ணல வந்துடக்கூடாதுக்கு அதை கிளாரிஃபை பண்ணி எழுதி கொடுத்துருக்கேன். அது ஒரே விஷயம் தாங்க. அவங்க வந்து பள்ளிவாசலை பத்தி பள்ளிவாசல் சட்டம் கேட்டாங்க, அதை எழுதி கொடுத்துட்டேன். இதுதான் நடந்தது. வழி விலாசமா ஏன் அவர் பேரை போட்டீங்க இவர் பேரை போட்டீங்க இதெல்லாம் வந்துட்டு எந்த டீட்டெயிலா எனக்கும் தெரிய முடியாது. பள்ளிவாசல் சட்டம் நன்கொடை கேட்டாங்கன்னு எழுதி கொடுத்துட்டேன். வணக்கம்.